செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட்டில் சிஃபி நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் சிஃபி நிறுவனம் 1882 கோடி ரூபாய் முதலீட்டில் தரவு மையத்தை அமைத்துள்ளது. 1000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் புதிதாக அமைந்துள்ள நிறுவனத்தை பார்வையிட்ட முதல்வர் தொழில்நுட்பம் குறித்து நிர்வாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா உடன் இருந்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவையில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை, வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்ததும் இன்று மாலை 6:30 மணியளவில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் முக்கிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்கப்படவுள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு மத்தியில் நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டம் என்பதால் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கிராமத்தில் இருந்து புதுப்பேட்டையைச் சேர்ந்த கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 50,000 ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி பொருட்களை கொள்ளையடித்ததோடு மீன்பிடிக்க சென்ற 4 பேரையும் பலமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதில் காயமடைந்த ஜெகன், ராமகிருஷ்ணன், செந்தில், சாமுவேல் ஆகிய 4 மீனவர்கள் சிகிச்சைக்காக வேதாரண்யம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கோடியக்கரை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அம்மாநிலத்தில் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளியில் 3 மொழிகளை கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி மராத்தி மற்றும் ஆங்கில வழியில் 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 மொழிகளை மட்டும் கற்பிக்கும் பள்ளிகளில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் ஏற்கனவே ஆங்கிலம் மற்றும் மராத்தி மொழிகளை கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அங்கு ஆங்கிலம் அல்லது மராத்தி அல்லாமல் வேறு மொழிகள் வழியாக பயிலும் மாணவர்கள் ஏற்கனவே 3 மொழிகளை கற்று வருகின்றனர். வரும் கல்வியாண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஏப்ரல் இறுதி அல்லது மே தொடக்கத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. 14 மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் விதிமுறைகள் படி 19 மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகே தேசிய தலைவருக்கான தேர்தலை நடத்த முடியும். எனவே உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா மற்றும் ஒடிஷாவுக்கு மாநில தலைவர்கள் விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தேசிய தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக சமீபத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நட்டாவை அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். மாநில தலைவர்கள் தேர்வு முடிந்த பின்னர் பாஜக தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்தித்து தேசிய தலைவருக்கான தேர்தல் குறித்து அறிவிக்க உள்ளார். நடப்பு மாத இறுதியிலோ அல்லது மே மாத தொடக்கத்திலோ தேசிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் மாதங்களில் சிமெண்ட் விலை மற்றும் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நுவாமா ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிமெண்ட் துறையின் எதிர்காலம் நேர்மறையாக மாறி வருவதாகவும், நடப்பு ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சிமெண்ட் விலை உயர்ந்துள்ளதாகவும், குறிப்பாக தேவை அதிகரிப்பு காரணமாக தென் மாநிலங்களில் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டு கடந்த நிதியாண்டில் ஒட்டுமொத்த சிமெண்ட் விற்பனை 9% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மத்திய மாநில அரசுகளின் மூலதன செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் சிமெண்ட் தேவை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும், குறுகிய காலத்தில் சவால்களை எதிர்கொண்டாலும் நீண்டகால கண்ணோட்டத்தில் சிமெண்ட் துறை வலுவான வளர்ச்சியை எதிர்நோக்கி உள்ளதாகவும் அந்நிறுவனம் கணித்துள்ளது. கேங்கஸ் படத்தின் முன்னோட்ட விழாவில் நடிகர் வடிவேலு பாடிய காட்சிதான் இது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர் சி வடிவேலு இணைந்து நடித்துள்ள கேங்கஸ் படம் வரும் 24ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இப்படத்தில் கேத்ரின் தெரசா, வாணி பூஜன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்நிலையில் இந்த படத்தின் முன்னோட்ட விழா சென்னை வேலப்பன் சாவடியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் சுந்தர் சி, பல ஆண்டுகளுக்கு பிறகு வடிவேலுவுடன் இணைந்து நடித்தது மகிழ்ச்சி என்றார். தொடர்ந்து பேசிய நடிகர் வடிவேலு,
தங்கள் இருவரையும் யாரோ பிரித்து விட்டதாக நகைச்சுவையாக கூறினார். நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரிச்சு வைக்கிறதுல பெரிய வில்லைங்க நம்மாரு. அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தம் இங்க இருந்து போடுவாங்க. அரசியல பார்த்திருப்பீங்க, பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னங்க உங்களை பத்தி எப்படி கேட்கறாங்களே, அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்கறது? கேட்கும்போது எப்படி பார்த்திருப்பீங்க, பேட்டியில பார்த்திருப்பீங்க. வந்து ரொம்ப வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டு விடுறது அதுக்கு பேரு. நிறைவாக பாடலுக்கு நடனமாடி நடிகைகள் கேத்ரின் தெரசா, வாணி போஜன் கவனம் ஈர்த்தனர். கியூபாவில் உள்ள உணவகம் ஒன்றில் ஓயாமல் பணியாற்றி வரும் இந்த ரோபோ வெயிட்டர் அனைவரையும் கவர்ந்துள்ளது. அந்நாட்டின் ஹவானா நகரத்தில் டோனா அலிசியா உணவகம் அமைந்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உணவகம் தொடங்கப்பட்ட நிலையில் அங்கு புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டினால் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அந்த உணவகத்தில் ரோபோ வெயிட்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களிடம் ஆர்டர்களை பெறுவது மட்டுமின்றி உணவை கொண்டு வருவது, நன்றி தெரிவிப்பது என அந்த ரோபோ அனைவரையும் கவர்ந்துள்ளது. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது கியூபாவில் இணைய வசதி சமீபத்தில்தான் அனைவருக்கும் பரவலாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.